பசங்களா, ஸோ வெல்கம் டு நம்மளோட வார்ம் அப் சீரீஸ் செஷனுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி சாப்டர் நம்ம வந்து குயிக்காக நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதிலிருந்து நம்ம வந்து ஒரு பிவைக்யூ கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்டான பிவைக்யூஸ் கொஸ்டின்ஸ் கூட நம்ம வந்து என்ன சொல்லலாம் இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ லெட் மீ நோ வாட் இஸ் தி அதர் சாப்டர், நெக்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கூட இந்த கமெண்ட் செஷன்ல நீங்க வந்து ஃபீல் ஃப்ரீ டு சே. ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸுக்கு செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களை நம்மளோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் விச் இஸ் வெட்ரி பேட்ச் ஆன்லைன் பேட்சுக்கு வந்து இப்போ 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஸோ யா அதான் ஆஃபர் போகுது. அதே மாதிரி நம்மளோட 12th பசங்க, அதாவது தலபதி பேட்ச் விச் இஸ் 12th ரிப்பீட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்களோட கோர்ஸுக்கும் வந்து 30% ஆஃப் இஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் வந்து 15%. இது எல்லாமே 3 ஆன்லைன் கோர்ஸுக்குமே வந்து 15% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஓகேவா? ஸோ செக் இட் அவுட். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் தெரியுது இல்லையா, ஸோ அதில் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணுன்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, என்கொயரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ பசங்களா, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதிலே வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ விச் யூ ஹாவ் டு லேர்ன். கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் எல்லாம் மறக்காம நீங்க வந்து மிஸ் பண்ணாம படிக்கணும். ஓகே, ஸோ ஒன் டாபிக் இஸ் தட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது நீ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தியரம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட 11th ஸ்டாண்டர்டில் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், அதே மல்டிப்ளிகேஷன் தியரி, அந்த மாதிரி ஒரு எப்போ மல்டிப்ளை பண்ணணும், எப்போ ஆட் பண்ணும் அப்படிங்கிறது அதே சேம் விஷயம்தான் இங்கேயும். ஸோ அது வந்து அவங்க ப்ராபபிலிட்டியோட அந்த ஒரு பாஷையில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் தியரம் வந்து ஜஸ்ட் டு கீப் இன் மைண்ட் தட் இஃப் யூ ஆர் ஓகே, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் எப்போ நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லாட்டி எப்போ ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் அந்த இதை வந்து நீ அவ்வளோவா ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ அதில் வந்து அந்த ஒரே ஒரு இக்குவேஷன் அப்படிங்கிறது இல்லையா, ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ல ஒரே ஒரு இக்குவேஷன் மட்டும் தான், அது மட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம், இதை விட பேஸ் தியரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பேஸ் தியரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ் தியரம் தெரியும்னா நீ டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளோட ஒன் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் வேரியபிள் அந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹாஃப் இயர்லி ரஷ் அந்த ஒன் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவா அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணும் அப்படிங்கறத நான் வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். யூ கேன் செக் தட் அவுட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒன் ஷார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி. ஓகே, எஸ். ஸோ பசங்களா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நான் வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ திருப்பியும் ஐ வில் டெல் யூ an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீ வந்து இன்னைக்கு யூ ஹாவ் அ பிளான். ஓகேவா? ஸோ என்ன பிளான் அப்படின்னா நீ வந்து ட்ரெஸ் எடுக்க போற இன்னைக்கு. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் நீங்க. ஓகே, ட்ரெஸ் எடுக்க போறனால நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் சம் பிளான். அதாவது யூ ஜஸ்ட் தாட், ஓகே எனக்கு தான் இன்னைக்கு ட்ரெஸ் இல்லையே, நான் போய் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு நீங்க வந்து திங்க் பண்றீங்க. ஓகேவா? ஆனா வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் ஆர் தேர், ரைட்? ஃபர்ஸ்ட் திங், உங்ககிட்ட காசு இருக்கணும் இல்லையா, யூ நீட் மணி. ஓகே, மணி இருக்கணும், அதே மாதிரி டைம் இருக்கணும், அப்புறமேல் நீ நினைச்ச மாதிரி க்ளோத்ஸ் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் இல்லையா, இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நீ இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் இல்லை போகணுமா வேணாமா அப்படிங்க. ஸோ இதுக்கு வந்து போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 40% தான். ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தட் யூ கைஸ் வில் கோ டு யோர் என்ன சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்டைல் போய் நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் இப்போதைக்கு. ஸோ தென் நீ யோசிச்சு இருக்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, நம்ம ஷாப் இருக்கு இல்லையா, நீங்க போற ஷாப்ல வந்து ஸோ திஸ் இஸ் யுவர் ஷாப் அண்ட் த ஷாப் கீப்பர். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஷாப் கீப்பர். ஸோ ஷாப் கீப்பர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே
ஷாப்கீப்பர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி இதுல வந்து நீ எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நான் வந்து அதுக்கு வந்து 50% ஆஃபர் ஐ வில் ஜஸ்ட் ரெடியூஸ் தி ஆஃபர். ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நான் கொடுக்குறேன் 50% ஆஃப். ஸோ அப்போ வந்து ஓகே, மணி இஸ் ஓகே, டைம் இஸ் ஓகே, எல்லாமே உனக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, ஆப்வியஸ்லி இப்போ வந்து நீ ட்ரெஸ் எடுக்க வைப்போ, அப்போ நீ வந்து நினைக்கிற, ஓ இன்னைக்கு வந்து சென்னை சில்க்ஸில் ஆடி சேல் வந்து கல்யாண் சில்க்ஸில், ஓகே சென்னை சில்க்ஸில் வந்து இல்லாட்டி கல்யாண் சில்க்ஸ்லையோ இல்லாட்டி எந்த இதுலேயோ வந்து போத்தீஸில் வந்து ஆடி சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து 40% இருந்த போகிறதுக்கு 40% இருக்கிற உன் ப்ராபபிலிட்டி என்னாச்சு? பிகாஸ் ஆஃப் திஸ் இவெண்ட். இது வந்து ஆல்ரெடி அவன் வந்து என்ன சொல்லிட்டான், ஆல்ரெடி திஸ் இவெண்ட், ஓகேவா? இந்த இவெண்ட் வந்து ஆல்ரெடி ஹேப்பன்ட், ரைட்? இந்த இவெண்ட் ஆல்ரெடி ஹேப்பன். இந்த இவெண்ட் நடந்தனால உன்னோட ப்ராபபிலிட்டி, ஸோ இங்க வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? இங்க வந்து இவெண்ட் என்னது? நீ ட்ரெஸ் எடுக்க போறது, ஓகேவா? ட்ரெஸ் எடுக்க போறது இவெண்ட், ஓகே? ஸோ இந்த இவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னாச்சு? இட் இன்க்ரீசஸ், ரைட்? என்ன ஆகும் பசங்களே? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டபுள் ஆகும் வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் 80%. எஸ் ஆர் நோ? ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு, ஓகே, நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயம் நடந்ததுனால இந்த ஒரு ஈவெண்ட், பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ திஸ் இஸ் கால்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ the shopkeeper is applying one condition, right? That is 50% off on the all the shirts you are taking. ஸோ எல்லா ஷர்ட் எடுக்கும்போது என்ன சொல்லலாம், எவ்ரி 50% is offer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ what happening is that நீ வந்து ட்ரெஸ் எடுக்க போற probability is just increasing because of it. It can increase, it can decrease as well, right? So this is the small small and big example. So இதை வந்து நீ எப்படி எழுதலாம்? Suppose this event is A, okay, A. So A is the event that you are going to take the dress, and already discount event is already happened, so that is the event E. So probability already which event happened, discount நடந்தது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ வந்து ஷாப்கீப்பர் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஓகே நீ வந்து ட்ரெஸ் எடுக்கிற டைமில் கண்டிப்பாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டான், டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா? முன்னாடியே வந்து எப்போவும் அவன் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம், உனக்கு அப்போ தான் தெரிய வருது. Okay, so probability of this event is already happened, which is discount has been applied, and the probability of you going to get the dress, okay, so that is probability of A. So this is probability of A given E. இத வந்து எப்படி நீங்க ரீட் பண்ணுவீங்க? A given E, okay, already இந்த கீழ இருக்கிற event is already happened, okay வா? இது already happened. Okay, இந்த ஒரு event நடந்தனால what is the probability of happening of the event in the numerator? So this is basically called conditional probability, okay வா? So அதோட equation தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So என்ன கொடுத்திருக்காங்க பசங்களா? probability of A இல்லைடி இங்க E கொடுத்திருக்காங்களா? probability of E given F is equal to probability of E intersection F divided by probability of F, where probability of F is not equal to 0. So this is called condition. So இந்த இதுல வந்து equations எல்லாமே வந்து same and என்ன சொல்லலாம், easy to learn. ஆனால் வந்து கான்செப்ட் தான் நிறைய இருக்கு. கான்செப்ட் நீ வந்து படிக்கல, உனக்கு தெரியாது அப்படின்னா it will be very hard for you, okay? Yes. So இப்போ வந்து நம்ம வந்து we will learn some properties, important properties which will be asking for your assertion and reasoning questions. Assertion and reasoning questionsல suppose they are asking from probability அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் are there, okay? Okay, so for an event A, okay, for an event A and sample space S, P of probability of S given A is equal to probability of A given A is equal to 1. Obviously, right? இது எப்படிடா வரும்? ஜஸ்ட் எதுவுமே வந்து you don't have to memorize. நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் வருது அப்படின்ட்டு, so you can memorize, okay? So probability of S given A அப்படிங்கிறது probability of S intersection A by probability of A, right? So probability of S அப்படிங்கிறது samples which contains all these sets, right? All the possible outcomes இருக்கிறது தான் S. So suppose S intersection A அப்படிங்கிறது S is always the biggest set, A is the small set. So S intersection A அப்படிங்கிறது it is A. So இந்த இது வந்து எப்பவுமே A தான் வரும். So probability of A by probability of A, so that will equal to 1.
ஓகேவா கிளியரா ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே எஸ் next if A and B are two events of a sample space S F is an event of S such that P is not okay இதெல்லாம் okay இது பாருங்க so we will use this okay probability of A union B given F இதுதான் நம்மளோட equation ஓகேவா probability of A union B given F இது நம்ம வந்து எப்படி எழுதலாம் பசங்களா நீங்க வந்து already you have learned that இந்த நம்மளோட sets chapterல படிச்சிருப்பீங்க n of A union B n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B இது நீங்க வந்து செட் சாப்டர்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க ஓகேவா சோ அதுவே ப்ராபபிலிட்டில வரும்போது என்ன ஆகும் இந்த n க்கு பதிலா p வந்துரும் ஓகே சோ நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு probability of A union B given F இதுதான் நம்மளோட இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்குது ஓகேவா சோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் இதே சேம் ஈக்குவேஷன் தான் probability of A given F plus probability of B given F minus probability of A intersection B given F okay so அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ இங்க பாருங்க so this is the same as it is right so அங்க வந்து given F கீழ வரும் given F வந்து கீழ வரும் அது மட்டும் மறக்காத கூடாது ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து disjoint sets இருக்காங்க disjoint sets கிடையாது disjoint events so what do you mean by disjoint events A intersection B வந்து அங்க null set இருக்கு அங்க வந்து intersection கிடையாது that's why they are called disjoint sets ஓகேவா சோ அப்ப வந்து A intersection B அப்படிங்கிறது டேர்மே இருக்காது only A given F and P of B given F okay yes so these are the properties so we will be using this equations நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே yes இப்போ வந்து இது வந்து ஒரு லைக் P of A give A complement by I mean A complement given B is equal to 1 minus A given B இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா B க்கு வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது பசங்களா because B is already happened அது நடந்துருச்சு அந்த ஈவென்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு அதனால அது நம்மளால மாத்த முடியாது so அதனால B க்கு எந்த சேஞ்சஸும் வராது so அதே மாதிரி பசங்களா இப்போ நீங்க வந்து probability of A union B whole dash ready whole bar அப்படிங்கிறது you can write it as probability of A intersection B அந்த மாதிரி right probability of இப்படி எழுதலாம் இல்லையா yes so அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு இத வந்து எனக்கு மாத்தி எழுதணும் அப்படினா 1 minus probability of A union B அந்த மாதிரி probability of A union B so இதெல்லாம் வந்து small things which is you have to keep in mind okay so வேணும்னா நான் இங்கே வெச்சுக்கிறேன் okay that is A union B the whole dash வந்து எப்படி எழுதலாம் A intersection அதாவது A complement intersection B complement அப்படினு எழுதலாம் okay so and இத வந்து எப்படி எழுதலாம் 1 minus A union B அப்படினு கூட எழுதலாம் okay so these are the small steps நம்ம வந்து question பண்ணும்போது you will get it so அதே மாதிரி independent event அப்படிங்கிறது அத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் independent இப்போ வந்து ரெண்டு event வந்து independent events இருந்துச்சு அப்படினா probability of A intersection B அப்படிங்கிறது probability of A into probability of B இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா what is this okay இது என்னன்னு எனக்கு தெரியாது ஓகே இண்டிபெண்டன்ட்னா அந்த ரெண்டு ஈவென்ட் நடக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகே நீ ஒரு ஈவென்ட் நடத்துறியா சூப்பர் நான் ஒரு ஈவென்ட் நடத்துறியா சூப்பர் ஆனா எனக்கும் உனக்கு வந்து எந்த கனெக்ஷனுமே கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இஸ் தியரம் ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி தெரிஞ்சாதான் அதோட கான்செப்ட் தெரிஞ்சாதான் உனக்கு வந்து பேஸ் தியரம் என்னன்னு உனக்கு என்ன சொல்லலாம் இப்போ கொஸ்டின்லேயே வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ணி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஓகே இஃப் யூ நோ தி கான்செப்ட் டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம்னா என்ன பேஸ் தியரம்னா என்ன இது ரெண்டுமே எப்பவுமே கம்பைன் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகே
So total probability of theorem அப்படிங்கிறது again I will just give you an example வச்சு நம்ம வந்து படிப்போம். Okay, so இப்போ வந்து உன் வீட்டுக்கு நான் வரேன் same example which I used in one shot. Okay, so பசங்களா நான் உன் வீட்டுக்கு வரேன்டா. ஓகே, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் உங்களோட வீட்டுக்கு வரேன். ஓகே, so this is your house. so எனக்கு வந்து A அப்படிங்கிற ஒரு வழியா வரலாம். so this is route A and I can come from route B and I can come from route C. ஓகேவா, இந்த மூணு ரூட் வழியா I can come to your house. ஓகேவா, so probability இது வந்து எப்படியும் எனக்கு வந்து உன் வீட்டுக்கு வரணும். ஓகே, so அந்த probability அந்த event வந்து I am considering it as A. ஓகேவா, அதுதான் A. so major event is that I am coming to your house. okay, so இப்போ A வழியா வரேன். okay, so some A route வழியா வரேன் அப்படிங்கற அந்த ஒரு ரூட் வழியா வரத வந்து நான் வந்து yeah, okay. so if I am coming from A route வழியா வரேன் அப்படினா அதுக்கு நான் வந்து E1 அப்படிங்கற அந்த ஈவென்ட்ட நான் வந்து E1 அப்படினு சொல்றேன். இப்போ நான் B வழியா வரேன் அப்படினா that is E2. okay, if I am coming from C that is E3. so these are the events. okay, எனக்கு மூணு வழியா I can come to your house. the major thing is that I want to come to your house. புரியுதா, எனக்கு வந்து உன் வீட்டுக்கு வரணும். ஓகே, ஸோ கண்டிஷன் இதுவும் கூட நீ ரீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இதுல இருந்தே நீ வந்து சொல்லு. ஸோ த மெயின் திங் இஸ் தட் ஐ எம் கம்மிங் டு யுவர் ஹவுஸ், ரைட்? ஸோ தட் இஸ் ஏ, இந்த ஈவெண்ட் நடக்கணும். ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் டு யுவர் ஹவுஸ். ஓகேவா, எனக்கு ஏ ரூட் வழியா வரலாம், பி ரூட் வழியா வரலாம், சி ரூட் வழியா வரலாம். ஓகே, ஸோ இஃப் ஐ எம் சூசிங் ஏ ரூட் வழியா நான் வரேன் அப்படின்னா இந்த மூணு ரூட்ல இருந்தும் ஐ எம் சூசிங் திஸ் ஏ, ரைட்? இந்த மூணு ரூட்ல இருந்தும் ஐ எம் சூசிங் திஸ் ஏ, ரைட்? ஸோ இந்த சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி, ஏ ரூட் சூஸ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட E1. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் சூசிங் தட் பாத். ஓகே, தட் இஸ் E1. அந்த பாத் நான் வந்து யூஸ் பண்றேன், அதுதான் வந்து E1. ஓகே, இங்க வந்து you have to multiply it. okay, first வந்து I have to choose. okay, I have to choose that way. அது வந்து ஒண்ணு. next வந்து இதுக்கு வழியா நான் எவ்வளவு சீக்கிரமா உன் வீட்டுக்கு வரலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து என்ன நடக்குது, ஆல்ரெடி நான் வந்து E1 வழியா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரமா என்னால் வர முடியும், இல்லாட்டி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஐ கேன் ரீச் யுவர் ஹோம் ஃபாஸ்ட். ஸோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு இவெண்ட்டுமே நடந்தாதான் உங்க வீட்டுக்கு என்னால் வர முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு வழி ஐ ஹாவ் டு சூஸ். ஓகேவா, ஒரு ரூட் ஐ ஹாவ் டு சூஸ். நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வழியா போனா எவ்வளோ சீக்கிரமா நான் வரலாம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஐ கேன் ரீச் தட் யோர் ஹவுஸ் வித்தின் அ வெரி ஃபியூ செகண்ட்ஸ், இல்லாட்டி செகண்ட்ஸ் எல்லாம் இல்லை, வெரி ஃபியூ ஹார்ஸ்க்குள்ளார நான் எப்படி வரலாம். ஓகே, ரெண்டுமே நடக்கணும், சூஸ் பண்ணணும், அப்புறம் நான் வந்து வேகமா வரணும். இது ரெண்டுமே நடந்தாதான் உங்க வீட்டுக்கு நான் வர முடியும், இல்லையா? ஸோ அப்போ வந்து ஐ ஹாவ் டு மல்டிப்ளை. ரெண்டு இவெண்ட் நடந்தாதான் உங்க வீட்டுக்கு வர முடியும். ஓகே, த கண்டிஷன் வில் சாட்டிஸ்ஃபை. அதனாலதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஓகேவா பசங்களா, இப்ப பாருங்க, அதே மாதிரி இப்ப வந்து E2 நான் வந்து சூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் E2 ஃப்ரம் ஆல் த 3 ரூட்ஸ் இன்டு ஆல்ரெடி நான் வந்து E2 வழியா தான் வரேன் எங்க உங்க வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் வந்து என்ன சொல்ல, C வழியா வரேன், தட் இஸ் E3 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல்ரெடி E3 வந்து சூஸ் பண்ணியாச்சு, அந்த வழியா தான் நான் வந்துட்டு இருக்கேன் டு ரீச் யுவர் ஹவுஸ். Okay, so this is called total probability of theorem. So the thing is, நான் வந்து உன் வீட்டுக்கு வரேன், அந்த வீட்டுக்கு வரும்போது I am choosing all the 3 paths. Okay, 3 routes வழியா I can come to your house. So இதுல வந்து probability என்ன, total. Okay, total ways that I can come to your house. Okay, how much time, எந்த route is என்ன சொல்லலாம் shorter, எந்த route is faster, whatever it is. So this is called total probability theorem. So you can check here. இது நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீச்சிங் யுவர் ஹவுஸ், அதுதான் நம்மளோட மெயின் திங். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து E1 நான் வந்து சூஸ் பண்ணி E1 ரூட் சூஸ் பண்ணா, E1 ஆல்ரெடி ஹேப்பன், அந்த வழியாக நான் வந்துட்டு இருக்கேன் டு யுவர் ஹவுஸ். ஓகே, டு யுவர் ஹவுஸ்.
அதான் வந்து இங்க மல்டிப்ளிகேஷன். மேம் பட் இங்கெல்லாம் வந்து யூ ஆர் ஆடிங். நோ, இங்கெல்லாம் நான் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா ஆட் பண்றேன் இது எல்லாமே. இப்போ பாருங்க, இந்த ஒரு ஈவெண்ட் நடந்தா எனக்கு உங்க வீட்டுக்கு வரலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் எனக்கு வந்து உங்க வீட்டுக்கு வரலாம். அண்ட் ஆல்சோ த சேம் திங் கோஸ் ஹியர். இந்த மூணுமே நடந்தாலும் எனக்கு வந்து உங்க வீட்டுக்கு வரலாம். the probability அந்த சொன்ன condition will satisfy. okay, but these are the possible ways. புரியுதுங்களா? these are the possible ways. so இதுல வந்து இப்போ நான் வந்து if I'm eliminating E3, இது நான் வேணான்னு வெச்சா கூட இந்த ரெண்டு ரூட் வழியா யூஸ் பண்ணாலும் I can satisfy the given condition. so satisfy the given condition, அதுதான் மெயின் திங். கொடுக்கிற அந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா? ஸோ அப்படின்னா நீ வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஈவெண்ட் நடந்தாதான் இந்த ஒரு ஈவெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேஸ் தியரம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா திருப்பி நான் அவங்க வீட்டுக்கே வரேன்டா. ஓகே, ஸோ வீட்டுக்கு வரேன், என் வீட்டுக்கு வாசப்படி வேணும், அந்த மாதிரி. Okay, so again coming to your house, route A, okay, A, B, C. ஓகேவா? 3 ரூட் வழியா நான் வரேன். ஸோ இப்போ வந்து நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இ ரூட் வழியா வந்தா, ஓகே, இ ரூட் வழியா வந்தா உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமா நான் வரலாம்? ஸோ இட் இஸ் லைக் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா பசங்களா? இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். ஸோ தட் இஸ் P of E1 given. இங்க பாருங்க, இங்க அப்படியே சேஞ்ச் ஆகும். E1 given A. ஆல்ரெடி நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டேன். ஓகே, ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ரூட் வழியா நீங்க வந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? ஸோ அது எந்த ரூட் வழியா சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு ரூட் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுல வந்து வாட் இஸ் த வேல்யூ, எந்த வேல்யூ கம்மியா இருக்குதோ அதுதான் உங்களோட வீட்டுக்கு வர லைக் ஸ்பீட், ஃபாஸ்டஸ்ட் ரூட் ஆர் ஈஸியஸ்ட் ரூட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வரும்? இப்போ வந்து சப்போஸ் எனக்கு வந்து E1 அதோட கான்ட்ரிபியூஷன் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்ரெடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, ஆல்ரெடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் த்ரூ E1. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செலக்ட் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க P of E1. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ probability of E1 given A, probability of E1 given A. இப்போ வந்து இதோட மீனிங் என்னது? நான் ஆல்ரெடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன் by the route E1. ஓகேவா? E1 event வழியா உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஸோ அதோட probability என்ன? இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கேட்குறேன். ஓகே, ஸோ வாட் யூ வில் டூ? ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு செலக்ட் E1, ரைட்? E1 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் E1னால நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன். இங்க பாருங்க, A வீட்டுக்கு வந்தேன் த்ரூ E1. ஓகே, ஸோ அதான் இங்க வரும். ஆல்ரெடி E1 நடந்துருச்சு and I have reached to your house. Okay, and divided by total probability. Okay, total probability அப்படின்னா P of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 plus probability of E3 into probability of A given E3. Okay, so அதே தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. So total probability. So this is actually total probability. Okay, so probability of E1 into probability of A given E1. Okay, is that clear? A given E1. A given E1. So திருப்பி I will just tell you. Okay, இப்போ வந்து next நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்போ வந்து நம்ம E1 ரூட் வழியா வந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து E2 ஓட கான்ட்ரிபியூஷன் என்னது? இப்போ if I'm reaching your house, ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு நான் ரீச் ஆயிட்டேன் through E2. ஓகே, அதோட probability என்னன்னு கேக்குறாங்க. ஓகே,
So that is equal to, first I have to select E2, right? Then now already E2 select பண்ணிட்டேன், then I am coming to your house A. Okay, next divided by total probability, that is probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 plus probability of E3 into probability of A given E3. Okay, so individual contribution வரும்போது first நீ வந்து select பண்ணணும், next அந்த வழியா போய் உங்க வீட்டுக்கு ரீச் ஆகுற probability then divided by total probability, that's it. So this is called a Bayes theorem. Okay va? Yes, so we will do some problems. Okay, so இப்போ நம்ம வந்து already நம்ம வந்து இப்போ எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு, நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ணுவோம். For any two events A and B, P of A is equal to 4/5, P of A intersection B is equal to 7/10. So then the value of P of A given B. Okay, so probability of A given probability of B given A is equal to probability of A intersection B, let it B intersection C, sorry, B intersection A by probability of A. Already A intersection B is already given, so that is equal to 7/10 and P of A is given as 4/5, which is equal to 5/4 வருங்க. Okay, so இது வந்து 2 times, so 7/8 is the answer. Option C, easy, right? Yes. Next question, probability of A given B is equal to 0.3, probability of A is equal to 0.4, probability of B is equal to 0.8. So then probability of B given A is equal to, okay, so probability of நம்ம வந்து first என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, probability of A given A is equal to probability of B intersection A by probability of A. Okay, probability A, probability of இது இருக்குதா, so we have probability of, எனக்கு வந்து இப்போ A intersection B எனக்கு வேணும், probability of A is already there, right? so இப்போ வந்து இங்க already என்ன கொடுத்திருக்காங்க, probability of A given B is equal to 0.3. so இது வந்து expand பண்ணுங்க, probability of A intersection B by probability of B, that is equal to 0.3. So probability of B is already given 0.8. Okay, so we will substitute. So probability of A intersection B by 0.8 is equal to 0.3. Probability of A intersection B is equal to 0.24. Okay, so A intersection கிடைச்சிருச்சா, so அப்படியே substitute பண்ணுங்க. So probability of B given A is equal to 0.24 divided by 0.4 வரும். so இப்படி வந்து 24 into 100 divided by 100 கிடையாது, இது எப்படியே தெரியுமா எழுதணும், 24 into 10 raised to minus 2 divided by 4 into 10 raised to minus 1. இதுவும் cancel ஆகி போயிடும், then you will have a minus 1 left. இதுவும் 6 times வந்துரும், so this is equal to 0.6. so option A. அவ்வளோ எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை, but yeah. Okay, so next question போலாமா? Yes, next question. So இது பாருங்க, a couple has 2 children. Okay, a couple has 2 children. Two children are there, so ஒரு coupleக்கு வந்து 2 children are there. Find the probability that both are boys. ரெண்டுமே boy வரதுக்கு probability என்னன்னு கேக்குறாங்க. If it is known that first condition என்னது, one of them is a boy, second one வந்து பாத்தீங்கன்னா the older child is a boy. Okay, so இதுல வந்து first thing என்னன்னா, first நம்ம conditional probability apply பண்ணணுமா, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். probability வந்து எந்த probability யூஸ் பண்ணணும், so which is conditional probability you have to use. Okay, conditional probability அப்படின்னா, so this இப்போ first condition இங்க பாருங்க, இது வந்து already happened. if இந்த விஷயம் வந்து already happened அப்படின்னா ரெண்டு பாய் கிடைக்கிறதுக்கு, okay, probability that both are boys, அதோட probability என்ன அப்படிங்கறத question. Okay, so first we will write the sample space. Okay, sample space வந்து ரெண்டு child இருக்கிறது, அப்ப ரெண்டு child இருக்காங்க, அவங்க யாரெல்லாம் வரலாம் அப்படி, boy boy வரலாம் இல்லையா, boy girl வரலாம், girl boy வரலாம்,
girl வரலாம். So this is the sample space which contains 4 elements. Okay. இப்போ வந்து suppose இப்போ வந்து main event A. Let A is equal to event of both are boys. Okay, இதுதான் நம்மளோட main event. ஓகேவா? So இப்போ வந்து இப்போ first condition நாம எடுத்தோம் அப்படின்னா one of them is a boy. Okay. So I am taking that B. B is equal to one of them is a boy. ஒருத்தங்க வந்து boy. ஓகேவா? One of the kid is boy. கிட்டா இருக்காம கூட இருக்கலாம். Okay. One of the child is boy அப்படின்னு சொல்லுவோம். Okay. So this is already happened. This B is already happened. அப்படின்னா A ஓட probability என்ன? So which is probability of A given B. Okay, probability of A given B. So that is probability of A intersection B by probability of B. Okay, so இப்போ வந்து now we have to find probability of A here. Okay, so both are boys. From the sample space only we have to take. So both are boys, only one condition is there, which is 1 by 4. So probability of B. Okay, so which is one of them is a boy. One of them is a boy. அப்படின்னா ஒருத்தங்க வந்து boy. So boy girl boy, இதுல one of them is boy. So 3. So that is equal to 3 by 4. So எனக்கு வந்து இங்க என்னப்பா வேணும்? What I want is that A intersection B I need to find, right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா BB, இதுல வந்து பாத்தீங்கன்னா BB, boy girl boy. Okay. So இதுல வந்து only intersect காமனா இருக்கிறது ஒன்னு மட்டும் தான். So which is அதோட probability வந்து பாத்தீங்கன்னா 1 by 4. Probability of B அப்படிங்கிறது 3 by 4. So which is 4 by 3 அப்படி வருமா? cancel பண்ணீங்கன்னா 1 by 3 you will get. Correct? Yes or no? Okay. So first part is done. Second part பாருங்க. The older child is a boy. The older child is a boy. Okay. So when the older child is a boy is already happened அப்படின்னா probability of getting both boys என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Okay. So let us C is equal to the older child is a boy. Okay, older child அதுதான் event. So what is the probability of C here? Okay, older child. So that is the first child should be boy. So நம்மளோட sample spaceல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 1 2 ரெண்டு தான் இருக்காங்க. So probability is equal to 2 by 4. You can reduce it to 1 by 2 as well. Okay. சரி, இப்போ வந்து probability of A given C. Probability of A given C என்ன வரும்? That is probability of A intersection C by probability of C. Okay, so what is the probability? இங்க A eventல வந்து only BB மட்டும் தான் இருக்கு. C eventல வந்து பாத்தீங்கன்னா event C ல வந்து பாத்தீங்கன்னா boy girl. So ரெண்டு event இருக்கு இல்லையா? So 2 events are there. So again அது நம்ம எழுதியாச்சு C eventsல. இப்போ நமக்கு வந்து probability of A intersection C we want. So இதுல வந்து பாத்தீங்கன்னா only one is common, boy is common, which is 1 by 4 வரும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 by 4 is the probability of A intersection C into probability of C is equal to 2 வரும். Okay, so 2 by 1. So இது ரெண்டு cancel ஆகி போயிடும் 2 times and the answer is 1 by 2. So 1 by 2 and 1 by 3 is the answer. புரியுதா? Okay. So last question. Okay, so E and F are two independent events. Okay, E and F are two independent events such that P of E complement is equal to 0.6 and P of E union F is equal to 0.6. Find P of F and P of E complement union F complement. Okay. So what is given? இப்போ E and F வந்து E and F are independent events அப்படிங்கறாங்களா? Okay, E and F are two independent events அப்படினா என்ன எழுதலாம்? P of E intersection F is equal to P of E into P of F. Yes or no? P of E into P of F வரும். கரெக்ட்டா? Okay. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? P of E is equal to 0.6. So what is P of E பசங்களா?
that is equal to 1 minus 0.6 which is equal to 0.4. So P of E வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. Next I have P of E union F. That is equal to 0.6. So எனக்கு P of F கண்டுபிடிக்கணும், P of E complement union F கண்டுபிடிக்கணும். Okay. So what is P of E union F க்கு வந்து ஒரு expansion இருக்கு இல்லையா? So that is P of E plus P of F minus P of E intersection F. Since E and F are independent events, in the intersection F க்கு பதிலா என்ன எழுதலாம்? P of E plus P of F minus P of E into P of F அப்படின்னு எழுதலாமா? So P of F is common, so I will take P of F outside. P of E plus P of F into 1 minus P of E. What is 1 minus P of E? P of E complement. So இங்க வந்து already P of E union F is on the LHS, right? So substitute பண்ணுங்க the values. Okay, so இப்படி வரும் final equation எப்படி வரும் அப்படின்னா P of E union F is equal to P of E plus P of F into P of E complement அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம value substitute பண்ணலாம். What is P of E union F? 0.6. So 0.6 is equal to P of E அப்படிங்கிறது 0.4 இல்லையா? 0.4 plus P of F தெரியாது. E complement பார்த்தீங்கன்னா 0.6. So இங்க வந்து 0.2 is equal to P of F into 0.6 வரும். 0.2 by 0.6 is equal to P of F. So இது ரெண்டு cancel போனா 1 by 3. So what will be the value of P of F பசங்களா? P of F is equal to 1 by 3 அப்படின்னு வரும். So you will get P of F is equal to 1 by 3. So one of the question, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? P of F ஓட value வந்து 1 by 3. So now we have to find P of E complement union P of E complement union F complement. Okay. So இது வந்து எப்படி எழுதலாம் பசங்களா? So நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன probability of E intersection F the whole complement. Okay, probability of இங்க பாருங்க probability of this. Okay, இதுதான் வந்து இத வந்து எப்படி எழுதலாம்? So this can be written as probability of E intersection F whole complement அப்படின்னு கூட எழுதலாம். Okay, so this can be written as 1 minus P of E intersection F. Okay, so E intersection F அப்படிங்கிறது independent event, so it can be written as 1 minus P of E into P of F. Okay, so 1 minus what is P of E பசங்களா? 0.4 Yes, 0.4. 0.4 into 1 by 3. So 1 minus 4 by 10 into 1 by 3 வரும். Cancel 2 by 5. So 15 minus 2 by 15 which is equal to 13 by 15 is the answer. So the final answer P of E complement union F complement is equal to 13 by 15. Yes. Okay, that's it. So that's it பசங்களா. So இன்னைக்கு வந்து நம்மளோட probability chapter finish. So நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். And yeah, that's it for today. So I will see you on the next session. This is your Sreeshma Maam leaving, and I will see you on the next session. Bye bye and take care, pasangla.